சொன்னா பட்டம் கண்டிப்பாக வாங்கலாம், தண்ணிக்குள்ள தள்ளி விட்டா மட்டும்தான் லைஃப் ஸ்ட்ரோக்னா என்ன நமக்கு புரியும். அதே மாதிரி உள்ள தள்ளிலாம் போகிறதுக்குள்ள இப்படி செய்தால் அப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம்னு சொல்லக்கூடியதுன்னா அப்படியும் இப்படியும் செய்தவர்கள் எழுதியதே தவிர செய்ய இறங்கக்கூடியவங்க நீங்கள் அது களத்திற்குள்ளே இறங்கி தான் ஆகணும். அதற்கிடையில் மாலன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. திசைகள் பக்கம் எங்களை திருப்பினதற்கு, அவனவள் பதில்களை பற்றி ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் கொடுத்ததற்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. திசைகள் வாசகர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறது அப்படின்னு கேட்டபொழுது அவன் பதில்களில் சந்தா அப்படின்னு எழுதியிருந்தாங்க. நான் ஆயுள் சந்தா அப்படின்னு எழுதியிருந்தோம். இது அந்த வயதுக்குரிய ஒரு விஷயம், வேறு எதுவுமே நான் சொல்லலை. யூஆர் ஸோ யங், யூஆர் ஸோ எனர்ஜெட்டிக், யூஆர் ஸோ ஃப்ரெஷ், யூஆர் ஸோ ஒரிஜினல். இந்த எல்லா குணங்களுமே ஒரு மொழிபெயர்ப்பாளனுடைய அத்தியாவசிய தேவைகளுக்குள்ளே வந்து அடங்கக்கூடியது. அடுத்தது இன்று காலை பேராசிரியர் நாச்சிமுத்து அவர்கள் பேசும்பொழுது ஆங்கில பேராசிரியர் அப்படின்னு சொன்னார். அது தமிழாக்கினோன்னா கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும். ஐ எம் நாட் அன் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், ஐ எம் அ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஐ எம் அ தமிழ் ப்ரொஃபஸர். ஏன்னா ஆங்கில பேராசிரியர் சொல்லும்போது நாட்டோட கொண்டு போய் என்னை சேர்த்துடுவீங்க. அதுக்கு நான் மிகப்பெரிய ஒரு மறுப்பு சொல்கிறேன். தமிழ்நாட்டை சேர்ந்த நபர், அதனால் ஆங்கிலம் கண்டு பயப்படக்கூடியவங்களுடைய அந்த பெரிய பயம் எனக்கு புரியும். வாலியின் முன்னால் நிற்பவர்களுக்கு வாலியின் பலத்தில் பாதி பலம் போய்விடும் அப்படிம்பாங்க. பிரச்சனை வாலிக்கிட்ட இல்லை, முன்னால் நிற்கிறவங்க கிட்ட தான். ஆங்கிலத்தை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குன்னா பிரச்சனை ஆங்கிலத்துக்கிட்ட இல்லை, என்கிட்ட தான் இருக்குது. என்னுடைய பலவீனம் ஆங்கிலத்தின் பலமாக மாறி போகும். இன்னும் கொஞ்சம் கூட மனசை விசாலப்படுத்தி கொஞ்சம் கூட சந்தோஷமாக பார்த்தோம் அப்படின்னா, மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது மொழிக்கும் முன்னால் வரக்கூடியது. பிறந்த குழந்தை எந்த மொழியும் இல்லாமல் அழும்பொழுது கூட தொடர்பு மட்டும்தான் அங்கே இருக்குது. எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லக்கூடியது. தொல்காப்பியன் தொட்டு தொல்காப்பியன் மட்டும்தான் உங்களுக்கு சமயம் சாராமல் அரசியல் சாராமல் மொழிபெயர்ப்பை பற்றி முன்னால் வச்சினவர். மற்றபடி throughout the world translation has been a weapon in the hands of either the politicians or the religious heads. மதத்தை முன்னோக்கி நகர்த்த, இன்னும் மதம் சார்ந்த சாம்ராஜ்யங்களை உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக மொழிபெயர்ப்பு பயன்பட்டிருக்கு. அரசியலுக்கும் அது பயன்பட்டிருக்கு. அது அசோகராக இருந்தாலும் அக்பராக இருந்தாலும் சரி. இப்படி இது ரெண்டையும் நகர்த்தினதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும், த எவல்யூஷன் ஆஃப் எனிதிங், முழுமையான பரிணாம வளர்ச்சி தெரியணும். அந்த பரிணாம வளர்ச்சிக்குள்ளே வரும்பொழுது சர்ச் ஹாஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நான் பூரப்புற வெஸ்டர்ன் சொசைட்டியில் கொண்டு போய் அதை வைக்கிறேன் உங்களுக்காக. சர்ச் மிக முக்கியமான ஒரு பங்கு ஏற்படுத்தியிருக்கு. அதன்படி பார்த்தா விவிலியம் should not be, Bible should not be, Lord God's name should not be interpreted அப்படின்னு ஒரு வார்த்தையே வருது. வேத வசனமாக தேவ வசனமாக வந்திருக்கக்கூடியது மொழிபெயர்ப்புக்கு அப்பாற்பட்டது, மொழிபெயர்க்கப்படக்கூடாது அப்படின்னு வந்திருக்கு. அப்படி மொழிபெயர்த்தவர்கள் தண்டனைக்குரியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அவர்களை எரித்ததற்கான ஆவணங்கள் நம்மக்கிட்ட இருக்கு. they have been burnt alive, burnt at stake அப்படின்னு சொல்லுவோம். ஆக மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு அபாயகரமான விஷயமாகவும் இருந்த காலங்கள் உண்டு. அது தாண்டி வரும்பொழுது மாலன் அவர்கள் சொன்ன மாதிரி, காலையில் ப்ரொஃபஸர் நாச்சிமுத்து அவர்கள் சொன்ன மாதிரி, நிறைய பேர் மொழிபெயர்ப்பை பற்றி எழுதியிருக்காங்க. ஆனால் மொழிபெயர்ப்பை பற்றி எழுதினதில் பெருவாரியாக உங்களுக்கு கைவசம் இருக்கக்கூடியது யூரோப்பியன் கான்செப்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் பைபிள் டிரான்ஸ்லேட்டர்ஸ். அது நீங்கள் யூஜின் நைடா எடுத்தாலும் சரி, கேட்ஃபோர்ட் எடுத்தாலும் சரி, பீட்டர் நியூமார்க்லேருந்து ஆரம்பித்து இப்போது ஆண்ட்ரே லெஃபவரை சூசன் பாஸ்லெட், இவங்க எல்லாம் கொடுத்தவங்க எல்லாருமே பைபிளை முன்னிறுத்தி கொண்டு வந்தவர்கள் மிக அதிகமான நபர்களாக இருந்தாங்க. அது அல்லாமல் படைப்பாளர்களே மொழிபெயர்ப்பாளர்களாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித், அது ஏஜ் வாரியாக பிரிச்சுட்டே வருவோம் ஆங்கில இலக்கியத்தில். அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு அகஸ்டன் ஏஜ் அப்படின்னு ஒரு காலகட்டம் இருக்குது. அப்போ இருந்த 3 மிகப்பெரிய நபர்களாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது ட்ரைடன், போப் அண்ட் ஜான்சன். ட்ரைடன் சொன்னது தான் மாலன் அவர்கள் சொன்ன மாதிரி லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு ஆசிரியரை வார்த்தைக்கு வார்த்தை புரட்டி எடுப்பது அப்படின்னு சொல்லுவோம். டேர்னிங் தி ஆதர் வேர்ட் ஃபார் வேர்ட். இப்படி வரும்போது அது மெட்டாஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, அவர் சொன்ன கருத்துக்களினுடைய அர்த்தத்தை உள்வாங்கி அப்படியே மொழிபெயர்த்து கொண்டு போகக்கூடியது பேரஃப்ரேஸ். உங்களுடைய செகண்ட் பேப்பர் ஆஃப் இங்கிலீஷில் பெரும்பாலும் இருக்கும். ஒரு கவிதையை கொடுத்து அதனுடைய பேரஃப்ரேஸ் எழுது. இல்லை அது புரியலை, நான் சொல்ல வர அந்த விஷயம் புரியலை அப்படின்னா கண்டிப்பாக பஜார் கைடில் செய்யக்கூடியது எல்லாமே பேரஃப்ரேஸ்டு தான். எல்லாமே உங்களுக்கு அந்த பஜார் கைடை கூட கொஞ்சம் நாகரிகமாக அனோட்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது உண்டு. அதில் வரக்கூடியது பேரஃப்ரேஸ். அது போக 3ஆவதாக வரக்கூடியது இமிட்டேஷன். என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை உள்வாங்கி இந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சோர்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு எந்த மொழியிலேருந்து எடுத்தீங்களோ அதிலிருந்து பெறக்கூடிய மொழி. அதுலேயும் 2 வார்த்தைகள் வந்தது. ஒன்று ரிசப்டார் லாங்குவேஜ் அல்லது டார்கெட் லாங்குவேஜ். இந்த ரெண்டையும் நம்ம பயன்படுத்துகிறோம்.
இதற்கு கொண்டு வரும்பொழுது சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிரான்ஸ்லேஷன், ஒய் இஸ் டிரான்ஸ்லேஷன், வென் இஸ் டிரான்ஸ்லேஷன், ஹவ் இஸ் டிரான்ஸ்லேஷன், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்குமா அப்படின்னு பாருங்கள். உங்கள் கல்லூரிகளுக்கு பக்கத்தில் பைபிள் டிரான்ஸ்லேஷன் சொசைட்டி எல்லா ஊர்லேயுமே இருக்குது. ஒரு தடவை போயிட்டு வாங்க, அதுக்கு ஒரு சின்ன ஒரு பிக்னிக் மாதிரி போங்க, அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக விதிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் விதியை மீறுறது என்னங்கிறதும் படிக்க முடியும். நமக்கு ஒரு ஒரு புகைவண்டி எந்த நேரத்துக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அது லேட்டாக வந்திருக்காங்கிறது நம்மளால கணிக்க முடியும். ஆக இந்த ஒரு சட்டத்திட்டமே வேணும். அந்த சட்டம் விதி வந்தால் மட்டும்தான் அதுக்கு விதி விலக்குக்காக நீங்கள் போக முடியும். இல்லை ஜான்சன் ரொம்ப அழகாக சொல்லக்கூடியது இந்த பேரஃப்ரேஸ் கோல்டன் மீன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அந்த எழுதிய ஆசிரியர் பக்கத்துலேயும் ரொம்ப போயிடாதீங்க, ரொம்ப எந்த மொழிக்கு கொண்டு போகிறீங்களோ அங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். வினூதி உட்பட நிறைய இந்த பெயர்கள் உங்களுக்கு நான் சொல்லிட்டே வரேன். இவர்களுடைய புத்தகங்களை நீங்கள் தேடி போகணும் அப்படின்னு. என்னுடைய பேச்சு 100% மாணவர்கள் நோக்கி தான் இருக்குது, அகாடமிக்காக மட்டும்தான் இது இருக்கும். சரி, அதில் இன்னொன்று கூட ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இட்ஸ் பெட்டர் டு பி எ லைஃப் ஸ்பேரோ தேன் அ ஸ்டஃப்ட் ஈகிள் அப்படின்னு சொல்லுவோம். உயிரோட்டம் உள்ள சிட்டுக்குருவியாக பறப்பது எத்தனையோ உத்தமம் என்ன பதப்படுத்தப்பட்ட வல்லூராக இருப்பதை காட்டணும் அப்படின்னு. உங்களுடைய மொழிபெயர்ப்பு உயிர் துடிப்போடு இருக்கக்கூடிய சிட்டுக்குருவியாக இருக்குமா அல்லது பதப்படுத்தப்பட்ட வல்லூராக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். ஒரு ஆர்னமெண்டல் பீஸாக ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் யாருக்கும் உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லாத முறையில் அது இருக்கா, இதையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. சரி, இது போக வெரைட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்தாங்க. என்னெல்லாம் வெரைட்டி இருக்குது? சாதாரணமாக 1/3 சுருக்கி எழுதுன்னு சொல்றதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே மொழிபெயர்ப்புக்குள்ள கொண்டு வர முயற்சிக்காங்க. இவ்வளோ பெரிய மகாபாரதம் இருக்கும் பொழுது பாஞ்சாலி சபதத்தை மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாரதிக்கு தோணினா அது உட்பட டிரான்ஸ்கிரியேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு போகணும். லார்ட் டென்னிசன் பெரிய யுலிசஸ்லேருந்து யுலிசஸுடைய ஒரு ஸ்பீச்சை மட்டும் எடுத்து அது விக்டோரியன் ஏஜ் அவருடைய காலகட்டத்துக்கு பொருத்தமாக மாற்றி கொடுக்கும்போது அவர் யுலிசஸ் அல்ல மொழிபெயர்த்தார், விக்டோரியன் யுலிசஸாக, டென்னிசன்ஸ் யுலிசஸாக வருது. எப்படி பாரதியின் பாஞ்சாலியாக அதை மாற்றுறோமோ இந்த ஒரு பெரிய உரிமை ஒரு படைப்பாளருக்கு கண்டிப்பாக உண்டு. ஜான்சன் இன்னொரு தடவை ரொம்ப அழகாக சொல்வார், சேர்க்கலாம் குறைக்கலாம், என்ன காரணத்தை அடிப்படையாக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கடைசியாக வரக்கூடிய அந்த கைவசம் வரக்கூடிய அந்த பொருளினுடைய அழகை மிகைப்படுத்தும் ஆகும் அப்படின்னா ஓகே. Addition and omission is commissioned provided the end product gets embellished. கடைசியாக கைவசம் வரக்கூடிய அந்த பொருளில் அதனுடைய அழகு இருக்கா அப்படின்னு பார்க்குறது மிகப்பெரிய விஷயம். நாம் என்ன சொல்லுவோம், ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் தமிழ், ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் இங்கிலீஷ். இது பெரும்பாலும் கேட்கக்கூடியது. இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப இயல்பாக வரக்கூடிய ஒன்று. யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் இங்கிலீஷ், பட் யூ ஷுட் ஆல்சோ நோ வெதர் இங்கிலீஷ் இஸ் கம்ஃபர்டபுள் வித் யூ. இது ரொம்ப இதை விட நான் சுக்கா இந்த விஷயத்த சொல்ல முடியாது. தமிழ் உங்ககிட்ட எந்த அளவுக்கு இயல்பாக இருக்குங்கிறதையும் பார்த்துக்கணும். நமக்கு தெரிந்த தமிழ் அல்ல. இப்போ அடுத்த ஒரு கேள்வி கூட இந்த நான் இப்போ கொடுத்த யூ ஷுட் பி கம்ஃபர்டபுள் அண்ட் லாங்குவேஜ் ஷுட் பி கம்ஃபர்டபுள் வித் யூ அப்படின்னு வரும்பொழுது யூஸ் ஆஃப் அ லாங்குவேஜ் அண்ட் யூசேஜ் இன் அ லாங்குவேஜ் ரெண்டுமே பார்த்துக்கணும் நம்ம. ஏன்னா ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு வரும்பொழுது பல இடங்களில் இடக்கூடியது அதுதான். அந்த மாதிரி ஒரு மொழி வழக்கு நம்மகிட்ட இல்லை. நம்ம சம்மந்தி அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்னங்க சொல்வீங்க அப்படின்னு கேட்டு பதில் சொல்ல முடியாதது கேட்கும் பொழுது ஏதோ மடக்கிட்டு தான் நினைப்போம். இல்லை, அந்த மொழியில் அப்படி ஒரு வழக்கு இல்லை. மொழியில் வழக்கு இல்லைன்னா அந்த கலாச்சாரத்தில் அந்த வழக்கு இல்லை. அப்போ கலாச்சாரம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி பிளாங்கெட், ரொம்ப பெரிய கலாச்சாரங்கிறது உடுத்திய உடையிலையோ பின்னின தலையிலையோ வைத்த பூவிலையோ வைத்த பொட்டுலையோ அடங்கலை. உங்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்கள் உணவில் வருது, உங்கள் உடையில இருக்குது, உங்கள் ஆடை ஆபரணத்தில் இருக்குது, உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கத்தில் இருக்குது, உங்களுடைய ஃப்ளாரா அண்ட் ஃபோரான்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் விளையக்கூடிய, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பயிர்கள் இருக்குது, உங்கள் ஊரில் உழவக்கூடிய விலங்குகள் இருக்குது, அந்த பறவைகள் இருக்குது. இங்கே உட்காந்து நான் குறிஞ்சின்னு சொல்லும்போது என் மனதுக்குள்ளே வரக்கூடிய குறிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது மலையும் மலை சார்ந்த இடங்களும் தான். கண்டிப்பாக அது அல்ல ஒரு ஆல்ப்ஸ் மலையில் இருக்கிறவனுடைய கண்கள். மலையும் மலை சார்ந்த இடங்களும் ஆல்ப்ஸ் மலையை காமிக்க முடியாது உங்களுக்கு. ஆக ஒரு வார்த்தையை தூக்கினீங்கன்னா அந்த வார்த்தையினுடைய வேர் எவ்வளவு ஆழம் போயிருக்கு அப்படிங்கிறது புரிந்தால் மட்டும்தான் அந்த மொழி எவ்வளவு விஸ்வரூபம் எடுக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆழம் தெரியாமல் உயரம் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நீங்க எதிர்காலத்தை எட்டி பார்க்கணும்னா பின்னால் எவ்வளவு தூரம் வந்தோம் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ கைவசம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இஸ் டிரான்ஸ்லேஷன் an art or a science? Is it a craft or a skill? இந்த கேள்விகளை வகுப்புல தூக்கி விடுங்க. 10 பேர் எழுந்திரிச்சு விவாதம் பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னால கலைனா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஆர்ட் அப்படின்னு சொன்ன அடுத்த விஷயம் இட்ஸ் இன்ட்யூட்டிவ். இன்ட்யூஷன் தான். டியூஷன் கொடுத்து வரதில்லை, அது உள்ளுக்குள்ள இருக்கணும். இன்ட்யூஷனாக இருக்கணும், ஒரிஜினலாக இருக்கணும். தென் யூ கால் இட் ஸ்பான்டேனியஸ், தங்குதடை இல்லாமல் வரக்கூடியதாக இருக்கும். வந்து 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 அந்த ஒரு வந்து நோய் நமக்கு வந்திருக்கு நமக்கு தெரியும்.
என்ன சொல்றதுன்னு தெரியாம இது வந்து அது வந்து அது வந்து இதை தாண்டணும். தயக்கம் இல்லாமல் தடங்கள் இல்லாமல் கண்ணு பார்த்து சரியான வார்த்தைகளை சொல்றதுக்கான வளம் ஒரு கல்வி கொடுக்கல அப்படின்னா அதுக்கு கல்விங்கிற பேரை மாத்தி வேற எதையாவது நம்ம வச்சாகணும். உங்க வயசுல இயல்பாக வர வேண்டிய ஒரு விஷயம். வார்த்தைகளை தேடி நீங்க ஓடாம நீங்க பயன்படுத்தணும்னு வார்த்தைகள் உங்க முன்னால வந்து நிற்கணும். என்ன தோணுதோ அதை சொல்லணும், இல்லைன்னா அந்த மொழியை சொல்ல வைக்கணும். அந்த அளவுக்கு உங்க திறமை வரணும்னா அது ஒரு கலையாக ஒரு பக்கம் நிறுத்திக்கோங்க. இல்லை இட்ஸ் அ சயின்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா there is so much of research warranted of a translator. ஒரு மொழிபெயர்ப்பாளன் செய்ய வேண்டிய களப்பணிங்கிறது சாதாரணமான விஷயம், மிக அதிகமாக போதுங்கிறதே கிடையாது. அப்போ இந்த புத்தகத்தை நான் மொழிபெயர்க்க போறேன் அப்படின்னு சொன்னா I have to know the geography, the history, எல்லாமே அதனுடைய லிட்டரரி ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, ஜியோகிராபிக்கல் ஹிஸ்டரி, இது எல்லாமே எனக்கு தெரியும். இது அத்தனையும் தெரிஞ்சு மறுபடியும் வந்து அவங்க 10 வருடம் முன்னால எப்படி இருந்தாங்க, 100 வருடம் முன்னால எப்படி இருந்தாங்கிறத கணித்தா மட்டும்தான் கையில் இருக்கிற புத்தகத்தினுடைய நானோ பார்ட்டிக்கல் உங்களுக்கு புரியும், ஏதோ ஓரளவு புரியும். அது மட்டும் போதுமா? இல்லையே. ரிசர்ச் அப்படின்னு வரும்பொழுது யூ ஹேவ் டு நோ ஜியோகிரபி, ஹிஸ்டரி, அட்லஸ் வேணும். இங்கிலாந்து எங்க இருக்குன்னே தெரியாம ஆங்கில புத்தகத்தை மொழிபெயர்க்க இறங்கக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ஹைலண்ட் கிளாஸ் அப்படின்னு ரொம்ப சுலபமா வேர்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுவார். ஆனா ஹைலண்ட் கிளாஸ்னு ஒரு ஸ்காட்லாந்து பண்ண கூப்பிடணும் அப்படின்னா ஸ்காட்லாந்து எங்க இருக்குங்கிறது எனக்கு புரிந்தாகும், இடம் எங்க இருக்குன்னு எனக்கு உள்வாங்க ஆகும். ஒரு எஸ்கிமோ பார்க்கக்கூடிய பனி வேற, நான் மார்கழி மாதம் பனிபடர்ந்ததுன்னு சொல்லக்கூடிய என்னுடைய பார்வையில் வரக்கூடிய பனி வேறு. அப்போ மிக மிக அகலமாக விசாலமாக இருக்கக்கூடிய ஒரு பார்வை எனக்கு கண்டிப்பாக வேணும். இன்னும் you are just not bilingual, you become bicultural also. அந்த கலாச்சாரம் யாருக்கு கலாச்சாரத்தின் மேல் எல்லா கலாச்சாரங்கள் மேலும் பெரும் மதிப்பும் பெருமோகமும் பவ்யமாக இருக்கக்கூடிய நபருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான். Because translation humbles you. உங்களை தட்டி தரமட்டமாகி கீழே உங்க உயரத்தை குறைச்சு கொடுக்கும். அதனுடைய விசாலம் உங்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தும். அதனுடைய விசுரூபம் உங்களுக்கு மெய்மறக்க செய்யக்கூடிய ஒன்று. அப்போ அது ஸ்கில்லா கிராஃப்டா இது எல்லாமே இது அத்தனையும் நான் உங்க முன்னாடி விட்டுட்டு போகக்கூடியது. இது எல்லாத்தையும் எடுக்கிறீங்க. அது போக ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு கொண்டு வந்தாலும் தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு கொண்டு வந்தாலும் முதல்ல மனசை பெரிதாக விரித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையெல்லாம் இங்கிலீஷ்ல கிடையாதுப்பா, இந்த வார்த்தையெல்லாம் தமிழ்ல கிடையாதுப்பா அப்படின்னு இடது கையால தூக்கி வீசிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எல்லா மொழிகளும் மிக அழகாக நீங்களும் நானும் வரப்போறோம் காத்துட்டு இருந்து முன்னோர்கள் எடுத்து தயார் நிலையில் வைத்துட்டு போயிருக்கக்கூடிய ஒன்று. இத்தனை படிப்போடையும் இத்தனை அறிவோடையும் யாரும் இன்னும் ஒரு வார்த்தை கூட இருக்கக்கூடிய மொழிக்கு சேர்த்துதான் இது வரைக்கும் தெரியாது.